ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் டு ஸோ இந்த என்ன பார்க்க போறோம்னா அன்டில் டவுன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்டில் டவுன் இட்ஸ் பேய் படம். ஓகே, ஹாரர் ஃபிலிம் தான். ஓகேவா, இதோட ட்ரெய்லர்லாம் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வந்துட்டு அன்டில் டவுன் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, என்ன பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அன்டில் டவுன், ஸோ இது ஏன் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இது ஒரு கேம், வீடியோ கேம் பேஸ்டான ஒரு படம் தான் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த அன்டில் டவுன் என்ன வீடியோ கேம் அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணுறப்போ வந்துட்டு, ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு, என்ன செத்து விளாடுறது அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் படித்து தான் பார்த்தேன். லைக் வந்துட்டு நம்ம சர்வைவ் பண்ணணும். ஓகேவா, இந்த ஒன் நைட்குள்ளே நம்ம சர்வைவ் பண்ணணும். பேயிங்லாம் வரும், நம்ம வந்துட்டு குத்தி கொலை பண்ணோம். ஓகேவா, இது ஒரு ஹாரர் தான். பட் பேயின்னு சொல்கிறோம், லைக் வந்துட்டு என்ன சொல்கிறது, லைக் நம்மளை சாவடிக்கிறதுக்கு அந்த மாஸ்க் மேன் ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான். அவங்க தப்பிச்சு நம்ம காலையில் வரைக்கும் நம்ம சர்வைவ் பண்ணணும் பேசிக்லி. ஓகேவா, லைக் பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கொஞ்சம் விஷுவலாக பார்க்கும்போது. சரி, படம் எப்படி இருக்கும், சரி ஒரு பொய் படம் மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி போய் பார்த்தேன். சரி, போய் பார்த்தேன். இந்த படம் வந்துட்டு ஒரு 1 hour 40 minutes கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? சரி, உட்காந்தா சரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு கதைக்குள்ளே போகிறாங்க. இதுதான் கதை. செட் ஆஃப் குரூப் வந்துட்டு அதில் லீட் ரோலோட தங்கச்சி வந்து காணாம போகிறா. சரி, அதை போய் சர்ச் கண்டுபிடிக்கிறப்போ வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறப்போ வந்துட்டு அந்த நைட்டில் வந்து செத்து போயிடுறாங்க. அந்த மாஸ்க் மேனோட கொலை பண்ணிடுறான். கட் பண்ணால் திரும்ப முடிச்சு வராங்க. அதாவது அந்த டே அவங்களுக்கு ரீசெட் ஆகுது. டைம் லூப் என்னென்ன எனக்கு அந்த சீன் கட்டை பார்த்தோன்னே என்ன தெரியுமா தோணுச்சு, டே மாநாடுடா அப்படின்னு தோணுச்சு. டே வெங்கட் பிரபு இங்கேயா காப்பி அடிச்சு அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு வந்துட்டு ஒரு வாரம் மாநாடையும் மாஸ் படத்தை இருக்குல்ல, மாஸ் நம்ம சூர்யா அடிச்சா அந்த படத்தையும் சேர்த்து பண்ணியிருந்தா அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் அந்த காமெடி வர இது வந்துட்டு ஹாரர் எலிமெண்ட். ஓகேவா, மாநாடு பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு லிட்டரலி உண்மையிலே. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு டைம் லூப் படம். ஓகே, டைம் லூப் படம். பட் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் நிறைய ஏகப்பட்ட டைம் லூப் படம் வந்திருக்கு. ஓகேவா, அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்போ வந்துட்டு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். டே நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். அது நம்ம கண்டுபிடிக்கல, டே ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாநாட்டில் வச்சுக்கோங்க. மாநாடு கான்செப்ட் என்ன, முன்னுக்கு ஃபுல்லாக கதை ஓடும். சரிங்களா, ஃபுல்லாக கதை ஓடுறதுக்கு அப்புறம் வந்துட்டு சிம்பு வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. அது வந்துட்டு சுற்றுவாங்க, அது வெட்டிடுவாங்க, செத்துறதுக்கப்புறம் திரும்ப அவர் எங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து எங்கேருந்து வர ஆரம்பிச்சாரோ அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகும் அவருக்கு. சரிங்களா, சரி அவர் பர்பஸ் என்ன, ஏன் அவர் டைம் லூப் பண்ணிட்டு வராரு அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஸ்டாரி போகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு வில்லனுக்கும் டைம் லூப் ஆகும். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஓகேவா, லைக் வந்து அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஓகேவா, டைம் லூப்ல பிஜிஎம்லாம் போட்டு அப்புறம் பர்பஸ் என்ன, ஓகே எது பண்ணால் அவர் டைம் லூப் ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கு அவர் சாகாமல் இருக்கணும். சாகாமல் இருந்தால் டைம் லூப் ஸ்டாப் பண்ணலாம். அதுவும் அந்த ஈவெண்ட்டை தடுக்காமல் இருக்கணும். ஓகேவா, ஒவ்வொரு டைம் லூப் பண்ணும்போது வந்துட்டு ஒவ்வொரு டைம் க்ளூஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரைட்டா, அவர் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த மெமரிஸ் அவர் இருந்துகிட்டே இருக்கும். போன சாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அந்த மெமரிஸ், அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மெமரிஸ் கூட இருந்துகிட்டு இருக்கும். மெமரிஸ் ரீசெட் ஆகாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே கான்செப்ட், அதே டெம்ப்ளேட். ஓகேவா, அதே ஆக்ஷன் த்ரில்லர். லைக் வந்து அது ஆக்ஷன் த்ரில்லரா, சைஃபை அந்த மாதிரி. ஓகேவா, சைஃபை தானே அது, ஆப்வியஸ்லி அதுதான். பட் அது சைஃபையோட அது வந்துட்டு ஒரு சாமிக்காக லைக் வந்துட்டு ஒரு வரம் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. லிட்டரலி அப்படிதான் நிறைய. இது வந்துட்டு இதுவும் சைஃபை ஜான்ரர் இருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷனு, ஹாரர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டு குத்து படம், ரத்த தெரிக்க ஆர்ரேட்டட், பக்கா ஆர்ரேட்டடு, ஜம்ப்ஸ்கேர் இருக்கு. லைக் வந்துட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் என்ன சொல்றது பழகிடுச்சு, அப்படிதான் சொல்லி ஆகணும். அதே கான்செப்ட் எனக்கு பார்க்குறப்ப மாநாடு பேய் படமாக இருந்தால் அந்த ஜான்டர் ஹாரர் ஜான்டரில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு அது மட்டும் தான் இதாகிடுச்சு. ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, மாநாடு தான் பார்க்க போகிறோம், அதே லூப்பில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. சரி, எப்படி அந்த க்ளூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க, எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறான், அவங்களுக்கு அந்த மெமரிஸை வச்சு எவ்வளோ கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவாச்சுக்கும் அறிவு இருக்கணும்ல அடுத்தடுத்த க்ளூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ செத்து திரும்ப வரணும். அப்படிதான் அவங்க பர்பஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அன்டில் டவுன் அந்த படத்தோட பேர்லேயே இருக்கு அன்டில் மார்னிங். லைக் வந்துட்டு என்ன சொல்றது, மார்னிங் வரைக்கும் அவங்க சாகாமல்
தப்பிச்சுட்டு வந்தாங்கன்னா மார்னிங் விடிகிற வரைக்கும் மார்னிங் வரைக்கும் சாகாமல் இருந்தாங்கன்னா அந்த வீட்டோட அவங்க வெளியாயிடலாம். ஓகே, ரிலீஸ் ஆகிடலாம், அந்த டைம் லுப்லேருந்து ரிலீஸ் ஆகலாம். அதுதான் அவங்களோட பர்பஸ். ஓகேவா, அந்த இதில் சாகாமல் சர்வைவ் பண்ணணும். ஓகே, பட் டிஃப்ரெண்டாக கொலை பண்ணுவாங்க. ஓகேவா, மாறி கொலை நடக்கும், ரத்த தெரிக்க சீன்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பே பண்ணோன்னா என்ன, இந்த லைட்டு அமைஞ்சம் எரியும், திடீர்னு ஒரு ஜம்ப் ஸ்கேர் வரும், லைட் இங்கே பார்ப்போம், லைட் டார்ச் லைட் இருக்கும், இங்கே டார்ச் லைட்டாக இல்லை ஃப்ளாஷ் லைட் இருக்கும், இங்கே பார்ப்போம் ஒன்றும் இருக்காது, டெக்குன்னு இங்கே திரும்ப பேய் வந்தீங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அது வந்துட்டு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ பயமாக இருந்துச்சு. ஓகே, எனக்கே கொஞ்சம் மாதிரி. ரெண்டாவது தடவை பயமாக இருந்துச்சு. ஓகே, டக்குன்னு கொலை நடக்கிறதும் ஒரு பயமாக இருந்துச்சு. உண்மையிலே பயமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அதே ரிப்பீட் லூப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது லிட்ரலி இப்போ எங்கள் அம்மாவோட என்னோட மதரோட மைண்ட் செட்டில் இருந்து பார்த்தோம்னா, இப்போ சரி பே பண்ண விடுங்க, பே பண்ணால் ஆப்வியஸ்லி எந்த அம்மாங்களுக்கும் பிடிக்காது. ஓகே, ரத்த தெரிக்க சீன்ஸ்லாம் மாநாடு ரத்த தெரிக்க சீன்ஸ் வந்துட்டு அந்த கொலை பண்ணுறதா தான் இருக்கு. பட் பிஜிஎம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கான். எங்கள் அம்மா மாநாடு பார்த்தியா அவங்களுக்கு வந்துட்டு என்ன அவன் செத்து போயிட்டு வரான் அப்படின்ட்டு இருக்கும், இரிட்டேட் ஆயிடுவாங்க லிட்ரலி. அந்த படத்துக்கே அப்படி தான் எனக்கு வந்து. ஆனால் நம்மளுக்கு அந்த கதையாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா, அவர் எப்படியாச்சும் அதை சர்வைவ் பண்ணிடணும் அப்படின்னு. இதில் வந்துட்டு எனக்கு அது மாதிரி தோணவே இல்லை. இந்த படத்தில் வந்துட்டு சர்வைவ் பண்ணிடணும் அப்படின்னு தோணவே இல்லை. சீக்கிரம்டா சாவடிங்கிற எப்படியாச்சும் அதை சாவிடும். அந்த பயமுத்துறது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஓகே, நீ இப்படி திருப்பி வச்சாலும் பின்னாடி பேய் வரப்போகுது, அதுக்கு பின்னாடி பேய் வரப்போகுது அப்படின்னு. பட் அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த சவுண்டு நான் அட்மாஸ் தான் கேட்குறேங்க. நார்மல் தேட்டர் தான். அந்த சவுண்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் உட்காந்த ஹாலில் கலீர்னு அந்த சவுண்டே கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறது, பயப்படுத்துது. ஸ்க்ரீன் நல்லா வைடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் இருக்குல்ல, கிராஃபிக்ஸ் சிஜிலாம் இருக்குல்ல, அந்த மூஞ்சிலேருந்து ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பா சிரிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அவ்வளோ தத்ரூபமாக வந்துட்டு அந்த அந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. அந்த காம்படிவ் கிராஃபிக்ஸை வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது கொஞ்சம் அள்ளு விட்டுற மாதிரி இருக்கும். இப்போ சில பேய் வந்து இருக்கும், கேமியோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரத்த தெரிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, கடைசியில் என்ன எப்போ அந்த நான் லிட்டில் ஃபோனை எடுத்து பார்த்துட்டேன் டைமை, எப்படா முடியும் அந்த டைமில் போய் அப்படின்னு. ஓகே, கொஞ்சம் கடைசி 30 மினிட்ஸாக 15 மினிட்ஸ் இருந்துச்சு. ஓகே, முடிய போது படம் கடைசி கொலை சரிடா ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க, இருக்கிற கொஞ்சம் காலுக்குள்ளே இருக்கிற அறிவாச்சும் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் தப்பிக்க பாருங்க, சர்வை பண்ண பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு படத்தை. ஓகேவா, நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். போக எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த கீழே குளிச்சுட்டேன். ஓகேவா, கொஞ்சம் ஒரு மாதிரி சொக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஓகே, சாவடிக்கிறீங்க எல்லாம் ஓகே. அந்த சவுண்டு தான் என்னை வந்துட்டு தூங்க வேணாமல் பண்ணிச்சு, இல்லாட்டி தூங்கியிருப்பேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா கலீர்னு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பயமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா லூப் மோட், ஓகேவா, லூப் மோட் அந்த மாதிரி தான். பட் இப்போ மாநாடு, இப்போ இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது சிம்பு திரும்ப ரிப்பீட்டில் வராரு, பிஜிஎம் ஓடுது, அது கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் ஒரு விறுவிறுன்னு கொடுக்குது. லூப் மோட்டாகவே இருந்தாலும் ஒரு விறுவிறுன்னு இருக்கும். படமாக அந்த ஸ்பீட்டில் தான் போகுது. பட் உங்களுக்கு அந்த போரிங்லாம் உங்களுக்கு தெரியாது, போரிங்காக தெரியாது. ஜம்ப்ஸ்கேர் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு போர் அடிக்கணும். எனக்கு வந்து போரிங்காக எனக்கு அவ்வளோ தெரியல. பட் கொஞ்சம் அது போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, சீக்கிரம்டா அவ்வளோதான் தோணிக்கிடுச்சு. ஓகே, செத்துட்டியா திரும்பவா, சரி இது இருக்க நம்ம ஐடியா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, நீ இதை பண்ண அப்படி பண்ணு, நான் சொல்லிக்கிட்டு நான் அந்த இடத்துல இருந்து அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. பட் ப்ராக்டிக்கலாக கிடையாது, அப்படி வேண்டாம். ஓகே, அந்த கலர் பேலட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிலிமோட ஒரு ஃபிலிமோட அந்த கலர் பேலட், அந்த டார்க் வைப், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹாரர் பேய் படத்துக்கு தேவையான இந்த கலர், அது என்னென்ன கட் வரணும், சவுண்ட் எஃபெக்ட், கேமரா ஒர்க் எல்லாம் வந்துட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுங்க. ஓகே, கடைசியில் வந்துட்டு தப்பிச்சாங்க இல்லையா, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஏன் அதோட ஃப்ளாஷ்பேக்ஸ், அதோட என்னது ஒரு ஆரிஜின் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்ல கிடையாது. ஏன் அந்த டைம் லூப் அப்படி அப்படின்ட்டு அட்லீஸ்ட் மாநாடு படத்துலையாச்சும் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு ஆரிஜின் மாதிரி சொல்லப்பட்டது. இந்த படத்தில் அதுவும் இல்லை. சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, அவ்வளோதான் ஸ்டாரி. ஓகேவா, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள், டைம் இருக்கிறப்போ, சரிங்க. இஃப் யூ வாண்ட் ஒன்லி, ஓகே, டைம் லூப்பு. யாருக்கு இந்த டைம் லூப்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செத்து திரும்ப வருவாங்க. ஒரே டைம் பேலட், ஒரே சீனை ரிப்பீட் மூட்லேயே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பட்டா நீங்கள் பாருங்கள். ஓகே, இட்ஸ் யோர் சாய்ஸ். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் ஃபேமிலி, டேக் கேர், பாய்.